ஜேஎம்கே தலைவர் திரு ஜிபி முத்து வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ரகல பிரச்சனை பண்ணிட்டார். அது என்னன்னா, அவங்க கீழ தெருவு காணோம், மேல தெருவு காணோம், பக்கத்து தெருவு காணோம் அப்படின்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் புகார் பண்ணி, அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லாக இவரை எதிர்த்துது. ஏன்னா, இவர் வீடு புதுசாக வாங்கியிருக்காரு. அந்த வீடுக்கு எதிர்த்தாப்புலே வந்து ஒரு கோவில் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த கோவில் வந்து அந்த ஊர் மக்களால் கட்டப்பட்ட கோவில். அது ஒரு பொது சொத்து. அந்த அளவு வந்து அதே தான். ஏற்கனவே இருந்த அஸ்திவாரத்தில் புதுசாக ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக அந்த கோயிலை கட்டிட்டு இருக்காங்க. அதே அஸ்திவாரத்தில் அது அதே அளவில் தான் இருக்குது. ஆனால் ஜேஎம்கே தலைவர் ஜிபி முத்து என்ன பண்ணிட்டாரு, அவராகவே நினச்சிக்கிட்டாரு எக்ஸ்ட்ராவாக கட்டுறாங்க, ஏற்கனவே இந்த இடத்துல கோயில் வந்து சின்னதாக சாமி மட்டும் தானே இருந்தது, காலியாக தானே இருந்தது, அப்படி இப்படின்னு அவரே நினச்சிட்டு அந்த இடத்த வந்து அவங்க புதுசாக கோயில் கட்டும்போது அந்த இடத்த ஆக்கிரமிச்சு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு அவரே நினைச்சார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பண்ணி, ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஏற்றுறாங்க, கண்டம்னானு ஜிபி முத்து வந்து ஏற்றுட்டு வராங்க. ஆனால் தலைவர் வந்து அது ஆக்கிரமிப்பு இடம் தான் அப்படின்னு அவரே மனசுக்குள்ள நினச்சிட்டார். ஸோ இது பெரிய பஞ்சாயத்து ஆகி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த தாசில்தார் ஆஃபீஸ், விஓ ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு ஏதோ இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அந்த பஞ்சாயத்தில் ஆஃபீஸர்ஸ் வந்து அதே அளவில் தான் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட அதுக்கு மேலே கட்டக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக இடம் எடுத்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கட்டவே இல்லை, அவங்க அதே அளவு அந்த கட்டத்துக்குள்ள தான் கட்டியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வாக்கியம் சொன்னதும் எக்ஸ்ட்ராவாக கட்டாதீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது அந்த வாக்கியம் வந்து நம்ம ஜேஎம்கே தலைவருக்கு திருப்தியாக இருந்திருக்கு. அதாவது ஆஃபீஸரே சொல்லிட்டாங்க, அதனால் இவங்க எக்ஸ்ட்ராவாக கட்ட மாட்டாங்க, அது வந்து அதே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு இவருக்கு சமாதானம் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஜிபி முத்து வந்து ஊர் மக்களும் ஜிபி முத்தும் சமாதானமாக உடன்படிக்கையாகி பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா, இது வந்து ஒரு பருத்தி மூட்டை கேஸ். பருத்தி மூட்டை குடவுனில் இருந்திருக்கலாம் தான், இருந்தாலும் ஜிபி முத்துக்கு இப்போ ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுல அவர் சேனலுக்கு, அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுல. பாருங்கள் ஊருக்குள்ளே எத்தனை பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஜிபி முத்து பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஜிபி முத்து வந்து ஒரு நல்ல மனிதர். நான் அந்த வீடியோவில் பார்த்தேன், அவங்க மனைவி வந்துட்டுருக்காங்க. அவங்க மனைவி வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாட்டிருக்கு. இருந்தாலும் அவர் இத்தனை வருஷம் அவங்களோட குடும்பம் நடத்தி சந்தோஷமாக இருக்காருன்னா ஜிபி முத்து நிஜமாகவே அந்த வகையில். அண்ட் அவருடைய அண்ணன் குடும்பம் வந்து ஏதோ தவறிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மையான எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த குழந்தைகளையும் ஜிபி முத்து தான் வந்து படிக்க வச்சு வளர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு வந்து ஜிபி முத்து மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. நிறைய பேருக்கு அதனால தான் ஒரு தனி மரியாதை அவர் மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வீடியோஸ் முன்னாடி 2015 நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்போலாம் தெரியாது இந்த இப்படி ஜிபி முத்து அப்படின்லாம் யாரும் தெரியாது. நான் டிக்டாக்லாம் அதிகம் பார்க்க மாட்டேன், பட் யூடியூப் பார்ப்பேன். ஏன்னா நம்ம சேனல் இருக்கு இல்லையா, பல வருஷமாக 15-16 வருஷமாக இருக்குது நம்ம சேனல். அப்போ வந்து இந்த டிக்டாக் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க ஜிபி முத்துவோடைய இது டைலாக் அப்படின்னா, யாரா ஜிபி முத்து. அப்போ தான் வந்து 2018 வாக்கு அந்த டைமில் தான் வந்து ஜிபி முத்துவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் ஜிபி முத்துவோடைய வீடியோலாம். ஏன்னா அதில் என்ன இதுன்னே தெரியாது, அது எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த அவருடைய அண்ணன் குடும்பம் அதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் சரி மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்ட்டு அவர் வீடியோ வந்து அப்பப்போ ஸ்க்ரால் பண்ணுறப்ப பார்ப்பேன். ஸோ ஓகே, ஜிபி முத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பருத்தி மூட்டை கேஸ் தான், இருந்தாலும் ஒரு கண்டென்ட். ஓகே, பாய்.